Hi friends, welcome to Tutor Joes. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா ஒரு டேட்டாபேஸ் டேபிள்ல இருக்க வேல்யூஸை நம்மளுடைய ஃபார்ம்ல இருக்க J டேபிள்ல எப்படி அசெண்டிங் ஆர்டர்ல டிஸ்ப்ளே பண்றது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபார்ம்ல ஒரு J டேபிள்ல டேட்டாபேஸ் டேபிள்ல இருக்க வேல்யூஸ் நான் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரோல் நம்பர் அப்படிங்கிற ஃபீல்டை பேஸ் பண்ணி எப்படி நம்ம அசெண்டிங் ஆர்டரில் இந்த டேபிளை டிஸ்ப்ளே பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முடைய சோர்ஸ் பேஜில் இப்போ இந்த டேபிளில் டேட்டாபேஸ் டேபிள் வேல்யூஸை டிஸ்ப்ளே பண்ணுறதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம், டிஸ் டேபிள் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். இப்போ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா நம்ம கொரி யூஸ் பண்ணி அந்த டேபிளில் இருக்க வேல்யூஸை செலக்ட் பண்ணி அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கொரியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செலக்ட் எஸ்ஐடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த டேபிளில் இருக்க ஸ்டூடெண்ட்டோடைய ஐடி, அதை நம்ம ஐடி அப்படிங்கிற ஹெட்டர் நேமில் நம்ம டிஸ்ப்ளே பண்ணுறதுக்காக ஆஸ் யூஸ் பண்ணி ஐடி அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோடைய நேம் ஆஸ் நேம், அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எஸ் ரோல் ஆஸ் ரோல் நம்பர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க் 1, அதாவது M1 ஆஸ் மார்க் 1, M2 ஆஸ் மார்க் 2, M3 ஆஸ் மார்க் 3 ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற டேபிள்லேருந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கொரியில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆல்ட்ரு பண்ணுறேன். ஆர்டர் பை நம்ம எந்த ஃபீல்டை பேஸ் பண்ணி நம்ம அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறோமோ அந்த ஃபீல்ட் நேம் கொடுக்கணும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோடைய ரோல் நம்பரை பேஸ் பண்ணி தான் அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறோம். அதனால் எஸ் ரோல் அப்படிங்கிற இந்த ஃபீல்டு நேமை கொடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகணுமா டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகணுமா அப்படிங்கிறத கொடுக்கணும். இப்போ அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகிறதுனால நான் ஏஎஸ்சி அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இதே நமக்கு டிசெண்டிங் ஆர்டரில் டிஇஎஸ்சி அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ ஜஸ்ட் இந்த கொரி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் இந்த டீட்டெயில்ஸை அசெண்டிங் ஆர்டரில் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் ஈக்குவல் கனெக்ஷன் டாட் ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட், அதுக்குள்ளே கொரி நான் பாஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கொரி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். இப்போ கொரி எக்ஸிக்யூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ரிசல்ட் ஆர்எஸ் அப்படிங்கிற இந்த ரிசல்ட் செட் ஆப்ஜெக்ட்டில் ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேபிள் நேம் J டேபிள் 2 செட் மாடல் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேட்டாஸை நான் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். இப்போ டிபி யூட்டில்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய RS2XML அப்படிங்கிற ஜார் ஃபைலில் இருக்க கிளாஸ் நேம். அப்போ அந்த கிளாஸில் இருக்க ரிசல்ட் செட் டு டேபிள் மாடல் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளுடைய ரிசல்ட் செட்டில் இருக்க அந்த டீட்டெயில்ஸை பார்த்தீங்கன்னா டேபிளில் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டேபிளிலேருந்து பார்த்தீங்கன்னா ஐடி அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட்டு காலமை பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணியிருக்கேன். J டேபிள் 2 ரிமூவ் காலம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டேபிள் காலம் கொடுக்கணும். J டேபிள் 2 கெட் காலம் மாடியூல் டாட் கெட் காலம். நமக்கு ஃபஸ்ட்டு காலம் பார்த்தீங்கன்னா 0 காலம், அதனால் 0 அப்படிங்கிற வேல்யூ கொடுத்து இதில் இருக்க ஃபஸ்ட்டு காலம் பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு ஃபைலை பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறேன். ஷிஃப்ட் F6 கொடுத்தா போதும். இப்போ ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரன் ஆகிடும். இப்போ ஃபார்ம் ரன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு ரோல் நம்பரை பேஸ் பண்ணி அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ நம்மளுடைய ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இந்த ரோல் நம்பர் அப்படிங்கிற ஃபீல்டில் நமக்கு அசெண்டிங் ஆர்டரில் டிஸ்பிளே ஆகிருக்கும். இந்த ரோல் நம்பர் அப்படிங்கிற ஃபீல்டை பேஸ் பண்ணி இந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா TJ 121 122 123 அப்படிங்க பார்த்தீங்கன்னா நமக்கு அசெண்டிங் ஆர்டரில் டிஸ்பிளே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம கொரி யூஸ் பண்ணி டேட்டாபேஸ் டேபிளில் இருக்க வேல்யூஸை நம்மளுடைய J டேபிள் அசெண்டிங் ஆர்டரில் டிஸ்ப்ளே பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த மாதிரி உங்களுக்கு டியூட்டோரியல் டிசன் அப்படின்னா www.tutorjoes.com விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் நம்மளுடைய வீடியோஸ் பார்க்கும்போது மறக்காமல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.